காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சிலருக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் அலரி மாளிகையில் இன்று காலை சந்திப்பொன்று நடைபெற்றது. தருமாறு வலியுறுத்தி வவுனியாவில் கடந்த மாதம் 23ஆம் தேதி சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் 4 நாட்களின் பின்னர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தனவுடன் கடந்த மாதம் 26ஆம் தேதி இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை அடுத்து உண்ணாவிரதம் கைவிடப்பட்டது. ருவான் விஜயவர்தன அங்கு வழங்கிய வாக்குறுதிக்கமைய இன்று இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பில் தெளிவுபடுத்தும் நோக்கில் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று மாலை ஊடக சந்திப்பொன்றை கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்தனர். எங்களுடைய கோரிக்கை நாங்கள் முன்வைத்த கோரிக்கை, இலங்கைக்குள் காணாமலாக்கப்பட்ட 32,000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும், அதுக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கை வழியே நாங்கள் இந்த 14 குடும்பங்களை முன்வைத்து இந்த 14 குடும்பங்களுக்கு தான் நீதி வேணும் என்று கேட்டு நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றதை தெளிவாக வலியுறுத்தினோம். அப்படி இருந்தும் அவர்கள் அது ஒரு சிரமமான பணி, அது நீண்ட காலத்தை கொண்டு செல்லும், ஒரு பொலிஸ் மாதிரி தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறோம் என்று சொன்னார்கள். இந்த அரசாங்கத்தில் ஒரு சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியாததை இன்றைக்கு நாங்கள் அம்பலப்படுத்துகிறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், கடந்த 7 வருடங்களாக இந்த காணாமலாக்கப்பட்ட விவகாரம் அரசியல் கைதிகளின் விவகாரம், இந்த விவகாரங்களை கையாள்வதற்காக இந்த 7 வருடங்களான அரசியல் அதிகாரத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் வழங்கியிருந்தோம். ஆனால் இன்று முதல் முறையாக ஒரு சிவில் சமவெளியிலிருந்து அவர்களோட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த ஒரு பேச்சுவார்த்தையிலேயே இந்த அரசாங்கத்துடைய உண்மை முகங்கள் தெரிஞ்சிட்டு, இவர்களிடம் நாங்கள் நீதியையும் நியாயத்தையும் இந்த நாட்டுக்குள்ள பெற்றுக்கொள்ள முடியாது. முன்னைய அரசாங்கம் சரி, இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் சரி, இனி வரப்போற அரசாங்கம் சரி, இந்த காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரம் அரசியல் கைதிகள் தொடர்பில் உங்களுக்கு சந்திப்புக்கு அரசு அறிவிக்கப்பட்ட அமைச்சர்கள் மாரை தவிர்த்து கூட்டமைப்பை சேர்ந்த முக்கியமாக சுமந்திரன் அவர்களும் அதிலே பிரசன்னமாயிருந்தது எங்கள் மக்களுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் இருந்தது. உடனே அவர்கள் அதை தெரிவித்தார்கள். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தது அரசாங்கத்தோட, நீங்கள் இருப்பதை அவர் விரும்பவில்லை என்று கூறும்போது அவர் சில கருத்துக்களை கூறிவிட்டு அங்கிருந்து போயிருந்தால் அவர் கூறின கருத்துக்கள் ஒன்று மிச்சத்தை இவர்கள் கூறுவார்கள். அவர் 50 முறை சந்தித்ததாக அரசாங்கம் இந்த காணாம போன பிரச்சனையை கதைச்சதாக கூறினார். நாங்கள் ஒரு முறை சந்திச்சே இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒன்றும் தராது என்றதை நாங்கள் சொல்றோம். அதனால அவர் 50 முறை சந்திச்சு அவர்கள் என்னத்தை கதைச்சிருப்பார்கள் என்றதை மக்கள் விளங்கிக் கொள்ளுங்க. இங்க நாங்கள் அலரி மாளிகைக்கு போகும்போது கூட்டமைப்பு சுதந்திரன் இருப்பதை கண்டு அதுல எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. எங்களுக்கு அரசியல்வாதிகள் யாருமே இங்க வரக்கூடாதுன்றதான் எங்க கோரிக்கையும். ஆனா இவரை வெளியேற்றணுமென்று நாங்கள் அதை கதைத்து தான் அவரை அனுமதிக்காமல் அந்த கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டு கதண்டும். எங்களுக்கு ஒரு சரியான தகவல் கிடைக்கவில்லை. அவர்கள் பல முறையும் பல பிரச்சனைகளுக்கு கால அவகாசம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு அவர் சொல்லி எனக்கு அந்த அமைச்சர் என்னட்ட மகஜர் வழங்கினது உங்களுக்கு 9ஆம் தேதி சகல ஒரு தீர்வு, நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்று தான் எங்களை நம்ப வச்சது. ஆனா அது இன்றைக்கு ஏமாற்றி விட்டது. அதன் ஏமாற்றம் அடைந்தது இன்னும் எங்களுக்கு ஒரு நல்ல வழிக்கு தான் கொண்டு போக போகுது. திரும்பவும் நாங்கள் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்றதை பல மக்களோட கலந்து கதைச்சுத்தான் நாங்கள் அது ஒரு நல்ல முடிவா எடுப்போம்.